உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நைட் வீட்டுக்கு வாங்க. நான் வரமாட்டேன். நீங்க வரல, நான் உங்க வீட்டுக்கு வந்து நிப்பேன். என்னடி? போன் எடுக்கலமா? ட்ரை பண்ண. என்னங்க, அப்புறமா பேசலாம், முதல்ல சாப்பிடுங்க. ஒரு அவசர காது, பேசிடுறேன். சாப்பிட்ற நேரத்துல எதுக்கு ஃபோன் பண்றாங்க? இங்க யாரும் நேரத்துக்கு சாப்பிட்றது இல்ல. நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு ஸ்பெஷலா சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா நீங்க இன்னும் வராம இருக்கீங்க. நான் சாப்பிட போறேன். அதே எப்படி? உங்களுக்காக சிக்கன், மட்டன், சுக்கா, எறான்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வகை வகையா செஞ்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் என்ன பண்றது? தூக்கி தூர போட்டுறவா? புரியுது. நான் அப்புறமா வரேன். எப்போ? சாப்பாடெல்லாம் காஞ்சி போய் ஆறி போனதுக்கு அப்புறமா? நாங்களா அது வரைக்கும் சாப்பிடாம காத்து கிடக்கணுமா? சரி, நான் சீக்கிரம் வரேன். நீங்க ஒண்ணு வர வேணாம், நானும் சாப்பிட மாட்டேன். ஆனா நீங்க இன்னைக்கு இங்க மட்டும் வராம ஏமாத்துனீங்க, நாளைக்கு இது எல்லாத்தையும் மொத்தமா பார்சல் பண்ணி அங்க எடுத்துட்டு வந்துருவேன். அதுதான் உங்க ஆசைனா உங்க இஷ்டப்படி நடந்துக்கோங்க. இங்க நாங்களும் பட்னியா தான் கிடக்க போறோம். ஏங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் அதை வந்துடுறேன். என்னங்க நீங்க சாப்பாடு முன்னாடி உட்காந்து எந்திரிக்கிறீங்க? என்னங்க இது? எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல விசாலாச்சி, ஒரு அவசரம், நான் போக முடியாது. உங்களுக்காக ஆசாசியா நான் சமைச்சு வச்சிருக்கேங்க. ஒரு வாய் கூட சாப்பிடலன்னா எப்படிங்க? ஏப்பா, சாப்பாடு முன்னாடி உட்கார்ந்துட்டு சாப்பிடாம எந்திரிக்க கூடாது. நம்ம சாப்பாடை நாமளே ஒதுக்க கூடாதுல்ல. ஏங்க, மாமா, உங்களுக்காக கஷ்டப்பட்டு அம்மா செஞ்சிருக்காங்க, சாப்பிட்டுட்டாது போங்க மாமா. எனக்கு தெரியாதா? ஒரு அர்ஜென்ட் வேலை, நான் போகாம அது முடியாது. சாப்பிட்ற நேரத்தில் நாங்கள் போயிடுவேன். நீங்களாம் சாப்பிடுங்க. சீக்கிரம் வந்துருங்க. எப்ப வந்தாலும் சரி, நீங்க வந்தாதான் நான் சாப்பிடுவேன். அது வரைக்கும் நானும் சாப்பிட மாட்டேன். அப்படியெல்லாம் யோசிக்காத, நீ சாப்பிடு. மாமா, அம்மாக்கு நோ பிரஷர் இருக்கு. டைம்க்கு அவங்க சாப்பிடலன்னா மயக்கம் வரும். இதை பாருங்க, உங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க நேரம் இல்ல, சொன்னா புரிஞ்சுக்கங்க. மாமா, ஏங்க, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன? ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்களேன். எதுக்கு? ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்களேன். நீயே பாத்துக்க. இல்ல, நீங்க தான் பார்த்து சொல்லணும். உங்களை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? எதுக்குன்னு சொன்னாதானே அதுக்கு தகுந்த மாதிரி சொல்ல முடியும். அது வந்து தாசுக்கு பொண்ணு பார்க்க போகணும். ஓ, நல்ல விஷயம்தான். அவனுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிருக்கு. பொண்ணு எந்த ஊரு? பக்கத்துலதான். உங்களுக்கு தெரியாமலையா போகும்? அப்ப நாளைக்கே போயிடுங்க. நாளைக்கே நல்ல நாள் தான். நீங்களும் கூட வரணும். நானா? ஆமா, நீங்க வருது எனக்கு ரொம்ப முக்கியம். சொல்ல போனா இந்த கல்யாணமே உங்களால மட்டும்தான் நல்லபடியா நடக்க போகுது. இது பாரு, நீங்க போயிட்டு வாங்க, நல்லபடியா நடத்துங்க. என்ன கூப்பிடாதீங்க. உங்களை கூப்பிடணும்னு கூட இல்ல, நீங்களே கண்டிப்பா கலந்துக்கதான் போறீங்க. நான் எதுக்கு கலந்துக்கணும்? பொண்ணோட அப்பாவே நீங்க தானே. நீங்க எல்லாமே எப்படி நிச்சயம் பண்றது? கல்யாணத்தை நான் எப்படி நடத்துறது? உங்க பொண்ணு காவேரிய பொண்ணு கேட்டு
உங்க வீட்டுக்கு தான் வரப்போறேன். இனிமே என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய சிரமமும் இருக்காது. ஆமாங்க, நீங்க உங்க மகளை பார்க்க இங்க தாராளமா வரலாம், தங்கிக்கலாம். யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல. என்ன திட்டம் போட்டு கவுக்க பாக்குறீங்களா? இது பாரு, பொண்ணை கேட்டு அந்த பக்கம் வந்துடாதீங்க. மரியாதை கெட்டு போயிடும். வருவேன். குறிச்சு வச்சுக்கோங்க. உங்க பொண்ணு காவேரிய என் தம்பிக்காக பொண்ணு கேட்டு நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கு நான் வருவேன். உங்க பொண்ணை நீங்க என் தம்பிக்கு கொடுத்தே ஆகணும். இல்லனா என்னடி பண்ணுவ? இல்லனா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னடி மறட்டுறியா? இந்த மாதிரி நடந்துட்டேன்னு வையே, அப்புறம் யாரு என்னன்னு கூட பார்க்க மாட்டேன். அடிச்சு பேத்துருவேன். என்ன மனுஷியா நீ? என்ன கையெல்லாம் வாங்கிட்டு இருக்க? உங்க பாட்டுக்கு வருவீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, போவீங்க. செலவுக்கு நாய்க்கு பிஸ்கட்டை தூக்கி போடுற மாதிரி பணத்தை தூக்கி போடுவீங்க. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு ராத்திரியும் மேகலா நீதான் எனக்கு பொண்டாட்டியா வந்திருக்கணும்னு சொன்னதெல்லாம் பொய்யா? சொல்லியா? ச்சே, என்ன மனுஷியா நீ? எல்லாம் மறந்து போச்சா உங்களுக்கு? இங்க பாருங்க, நான் வருவேன், பொண்ணு கேப்பேன். ஒழுங்கு மரியாதையா உங்க வீட்டை எல்லாரையும் சம்மதிக்க வச்சு உங்க பொண்ணை கட்டி கொடுக்கறீங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. உன்னோட பழகின பாவத்துக்கு இது எனக்கு வேணும். ஏய், என் பொண்ணை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். அப்பா, எவ்வளவு பெரிய பங்களா! வீடா அரண்மனையா? கூடிய சீக்கிரம் இந்த அரண்மனை நமக்கு சொந்தமாகும். எப்படி? காவேரிய கல்யாணம் பண்ணி நம்ம தாசு இந்த வீட்டுக்கு மருமகன் ஆயிட்டா? ஆயிட்டே இல்லக்கா, ஆகணும். அதுக்கு தானடா வந்திருக்கோம். ஆமா ஆமா. ஏய் ஏய், என்னாச்சு? பார்த்து வரமாட்டியா? வயசு பொண்ணு இப்படி தடுமாறலாமா? என்னம்மா? ஐயோ பாட்டி, அந்த தாஸ் வரான் பாட்டி. என்ன தாசு? அதான் பாட்டி, அந்த பொறுக்கி தாசும் அவங்க அம்மா அக்கா எல்லாரும் குடும்பத்தோட வராங்க. சரி, நீ போய் உங்க அண்ணன் சிவா கிட்ட சொல்லு போ. உங்க பொண்ணு காவேரிய என் தம்பிக்காக பொண்ணு கேட்டு நாளைக்கு காலையில உங்க வீட்டுக்கு நான் வருவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.